திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். 2018 இயங்கிட்டு இருக்கிற பார்ட் டைம் கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது. இதில் டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம். நீங்கள் 300 500 முடியும் சம்பாதிக்கலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளையாட்டோட ரூல்ஸை சொல்லிடுறேன். 3 கப்பு நீங்கள் நிறுத்தணும். அப்படியே ஒட்டுமொத்த கப்போட டைரக்ஷன் மாறிடும். இதுதான் ரூல், சரிங்களா? இதில் ஜெயிச்சா உங்களுக்கு 200 கொடுக்கப்படும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டுருக்குறோம். நீங்கள் பெட்டு கட்டியெல்லாம் விளையாட வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதே மாதிரி ட்ரிக்ஸான விளையாட்டை விளையாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சரிங்களா? இது மாதிரி ட்ரிக்ஸான விளையாட்டை நம்ம சேனல் நிறையா போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 கப்பு தான் மாற்றணும். ஜெயிச்சா 200 ரூபா, சரிங்களா? இதில் யார் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் தான் தெரியும். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்களே இப்போ கமெண்டில் சொல்லிடுங்க. இல்லை எப்படி மாற்றினா டைரக்ஷன் மாறும் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். அது கரெக்டாக உள்ளே வந்தது கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வெளியே இருக்குது, அதனால் டைரக்ஷன் கரெக்ட் தப்பு அப்படின்ட்டாரு. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். எதை எதை மாற்றணுங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த பக்கம் 4 கப்பு, அந்த பக்கம் 4 கப்பு, இந்த பின்னாடி 4 கப்பு, சென்டரில் 1. இதே மாதிரி தான் ஆர்டரில் இருக்கணும். ஆனால் 3 கப்பு மாற்றினீங்கன்னா அது கரெக்டாகிடும். பார்ப்போம், கண்டுபிடிச்சிடுவாரேன்னு. காற்று வேறு அடிக்குது, டைரக்ஷன் மாறிடுச்சு, மாற்றி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ விடை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு மூவ் கரெக்டாக பண்ணாருன்னு மாறிடும்னு நினைக்கிறேன். கரெக்ட், சக்காவாக மாற்றிட்டாரு, கரெக்டாக வின் பண்ணிட்டாரு. 200 அவர் சாக் போட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அறிவாளிங்கிறத நிறுவீங்க. இது நான் பெட்டுக்காக விளையாடல, சும்மா அவங்களோட திறமை காமிக்கிறதுக்காக தான் விளையாண்டாங்க. உங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுக்கோசரம் பெட்டு கட்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.